ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் கேழ்வரகு ஆப்பம் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து முந்தின நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இந்த ஹெல்த்தியான கேழ்வரகு ஆப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் மதியானம் செஞ்ச சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேழ்வரகு மாவை இதோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ரைஸை இதோட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரைஸை தண்ணி விட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா ஆப்பம் சுடும் போது பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் வந்து அரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே போடுறேன். இது எல்லாத்தையும் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 2 ட்ரிப்பாக அரைக்கினா கூட அரைச்சிக்கலாம். நான் ஒரே ட்ரிப்பாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சாதம் தேங்காய் எதுவுமே முழுசாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுருங்க. நான் வந்து இதை நைட்டு தான் அரைச்சி வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் வரைக்கும் நான் புளிக்க வச்சுருந்தேன். 8 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மாவு இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ராகி ஆப்பம் எப்போ செஞ்சாலுமே ஒரு வேளைக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்ட்ரா ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போயிடும். இதில் சாதம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்க முடியாது. அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி வைக்காதீங்க. இதை வந்து ஒரு வேளைக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் மாவு எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் நைட்டோடையே நான் செஞ்சு காலி பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன். இப்போ தேவையான மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேன். இப்போ சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஆப்பத்துக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி மாவு இல்லைன்னா 1.5 கரண்டி மாவு எடுத்துகிட்டு இப்படி சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. ஆப்பம் சுடும் போது ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சு சுடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான ஆப்பத்தை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த ஆப்பத்துக்கு வந்து மாசி இல்லைன்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மாசி சம்பளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.